சௌரி கழுத்துல நான் தாலியை கட்டிட்டேன். இனிமே ஒரு வயலும் என்னை ஒண்ணும் பண்ண முடியாது. நானும் இவளும் கிட்டத்தட்ட 35 வருஷ காலமா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு எங்களை பிரிச்சு வச்சுட்டீங்களாடா. ஆக போற காலத்துலயாவது எங்களை சேர்த்து வச்சவங்கிற சந்தோஷத்துல நிம்மதியா ஊருக்கு போய் சேருங்கடா. இல்ல விரும்மாண்டி, அடுத்த வருஷத்துக்குள்ளாக இவளுக்கு ஒரு குழந்தைய கொடுத்து அவ தாலாட்டு பாடணும், என் காது குழியில கேட்கணும். எங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு. நம்ம ஊர் பசங்க என்ன பேசுறானுங்க? அவங்களுக்கு வாய் காது வரைக்கும் வரி கொடுக்காம என்ன திட்டுறாங்கடா? அட விடுங்கண்ணே, ஊருன்னு இருந்தா நாலு நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும். கழுதைய விடுங்கண்ணே. விளையாட்டா இறந்துருச்சுன்னா உன்னை கல்யாணம் முடிச்சு வச்சுக்கிறேன். கல்யாணம் மட்டும் மூடி இங்க வச்சுக்கிறதெல்லாம் வேணும். அடி கழுத பிசாசு. என்ன புள்ளிப்பாண்டி, உனக்கு எங்கேயாவது அடிக்கடி பட்டுருச்சா? ஆண்ட முடியல, அடிக்கடி ஒண்ணும் படல. லேசா ஒரு கிண்ணி தான் இறங்கி போச்சு. என்னது கிண்ணிப்பா? அதானே, நல்ல வேலை எனக்கு எங்கேயும் அடிபடல. இழுக்கிற இருப்பு காலை உடைச்சிருவ போட்டிருக்க. என்னடா பாக்குற? ஐயா கொஞ்சம் பொறுமையா. காலை உடைச்சிடாத. நான் எப்படி பார்த்தா கழுதைக்கு சொல்லி பிடிச்சிருக்கணும், தெரியாதனமா இவருக்கு பிடிச்சிருச்சு. அம்பிடுத்தா விழுந்துடுச்சு. பெண்ணீர் வச்சு ஒத்தடம் கொடு, சாயந்தரத்துக்குள்ள எல்லாம் சரியா போயிடும். பாத்து போ, உனக்கு சுலுகி போகுது. பாக்க வச்சு திங்காதடா, மௌத்தால போகுது. சும்மா கண்ணு வைக்காதீங்க. ஏய் சீக்கிரம் தின்னுட்டு வாடா. ஆனா இப்பதான் சாம்பார்ல இருக்க, இந்த மோர் இருக்கு, ரசம் இருக்கு, ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருக்கு. மகனே இன்னைக்கு தீந்த ரசையா என்ன 50 ரூபா பணம் இருந்தா கொடுத்துட்டு போய்யா. எதுக்கு? நம்ம ஊரு கொட்டகையில பாரதி ராசாவோட முதல் மரியாதை படம் நடக்குதா. சிவாஜி கணேசன் படம்னா உங்க சித்தப்பு கூசுருன்னு உனக்கு தெரியுமில்ல. ஏன் இப்படி சினிமா சினிமா அலையிறீங்க? உங்களால மாசம் 300 ரூபாய் செலவாகுது. அம்மா என்ன படம்னு சொன்ன? முதல் மரியாதை. முதல் மரியாதையா? சரி சரி போயிட்டு வா. ஏஜனமா ரேடியோ பண்ண சிறப்பு எங்க காணா? வந்துகிட்டே இருப்பா. சிட்டுக்குருவிக்கு என்ன கட்டுப்பாடு, தென்றலே உனக்கேது சொந்த வீடு. நான் வேட்டைக்கு போகும்போது சாப்பிட உட்கார்ந்த, இன்னுமாடா சாப்பிட்டு இருக்கேன்? இப்பதானே குழம்புல இருக்கேன், இன்னும் ரசம் இருக்கு, மோர் இருக்கு. என்கிட்ட துப்பாக்கி இருக்கு, சுட்டுருவேன். சிகப்பி, இன்னைக்கு வேட்டையில சிட்டுக்குருவி தான் கிடைச்சது. இந்த 2ஐயும் எடுத்துட்டு போய் அப்படியே வடச்சட்டியில போட்டு வறுத்து சிட்டுக்குருவி லேகி செஞ்சு கொண்டு வா. கழுது குட்டி தலையா, என்னடா பாக்குற? இல்ல இது சுட்ட குருவியா சுடாத குருவியா? இவன் பெரிய கேபி சுந்தராம்பா. சுட்ட பழமா சுடாத பழமான்னு பாக்குறான். தள்ளிலன்றா, இதை நீ உசுரோட தின்னாலும் தின்னு விடுவேன். என்னமா பெருசா புளி அடிச்சது மாதிரியா பேசுறீங்க? உன்னை சுட்டு சூப் வச்சிருவேன். சூப் வைக்கும் போது சொல்லுங்க. நீங்க சுட்டாலும் பரவாயில்ல, வைக்க மாட்டேன். இதனால் தெரிவிப்பது என்னவென்றால், நம்ம ஊர் ஆஸ்பத்திரியில இருந்து காலரா ஊசி போட வர்றாங்க. எல்லாரும் குடும்பத்தோட வந்து ஊசி போட்டுக்கணும். இது பஞ்சாயத்து போடு உத்தரவு சாமியோ. ஊசி போட்டுடா. ஊசி போடுறா. இல்ல வலிக்காம போடுறமா, கொஞ்சம் சொன்ன கேளுமா. போட்ட உடனே ஓகே. ரொம்ப நாளைக்கு உயிரோட இருப்பேன். செத்து போயிடுவேன். அப்பா என்னது ஊசிய காணா? சக்சஸ். என்னது மூச்சை காணா? ஊசி போட்டு பழக
எதுக்கு இந்த பக்கம் தானே வந்தாங்க? டாக்டர் டாக்டர் வாங்க வாங்க எங்க எங்க அத நான் பாக்குறேன், கண்ண மூடு அத நான் காட்டுறேன். பாட்டு சத்தம் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா. நீதானா அந்த குயில், என் வீட்டு சொந்த மயில், ஆத்தாடி அடியாத்தாடி. அடுத்தடி ஞாபகத்துக்கே வரமாட்டேங்கிறா. ஆத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி. யார் அவன் ஏன் பாட்டுக்கு எதிர்பாட்டு பாடுறவன்? பாட்டு பாட வேண்டிய நான் சும்மா இருக்கேன். நினைச்சு போன வயசுல பாட்டு கேக்குதா? நான் வயசுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? இதெல்லாம் நீ சொல்லவே இல்ல. சித்தப்பு எனக்கு நேத்து பையன் கல்யாணம் முடிச்சிட்டு குழந்தைய தூக்கிட்டு தெரு தெருவா அலைகிறான். நான் என்னடா வருஷம் பூரா ஃபைல தூக்கிட்டு வீடு விட அலைகிறேன். கொஞ்சமாவது என் மேல அக்கறை இருக்கா உங்களுக்கு? கல்யாண வயசுல ஒரு பையன் இருக்கானே, அவனுக்குன்னு பிறந்த பொண்ணு சமைஞ்சு நிக்குது. அவங்க 2 பேரையும் காலகாலத்துல சேர்த்து வைக்கணும்னு ஆசை இல்ல? அட எனக்கு கல்யாணம் வேணாங்க. அட என்னாலையும் பண்ணிக்க முடியாதப்பா. அட நீங்க கண்ணு மூடுறதுக்குள்ள பேரம் பேத்தி பாக்கணும்னு ஆசை வேணாம்? அதுக்காக எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேணாம்? வயசுதான் ஆச்சு, அறிவே இல்ல. தெகப்பி பய சென்டிமெண்ட் அந்த இடத்தை டச் பண்ணிட்டாண்டியோ. என்ன சித்தப்பு? என்னடா சித்தப்பு பொத்தப்பு? இல்ல கல்யாணம் பேசுனாங்க. யார் கல்யாணம்? நம்ம ராசையாவுக்கு தான். என்னடா இலையங்கைமா அலையிற? வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு போனேன், நீங்க இங்க வந்ததா சொன்னாங்க, அதான் வந்தேன். அப்படியே 4 தெருவுக்கு போ, எல்லாம் நிறைய சோறு விடும். என்னன்னு அவ்வளவு காலம் நினைச்சீங்களா? புளி பறிச்சாலும் புள்ள திங்க தெரியுமில. ஏய், புலிக்கு பசிக்கும் போது அது கிட்ட போயிருக்கியா? இல்ல. போயிருந்தா மகனே தெரியும். புலி பசிச்சாலும் புல்ல திங்காதுங்கிறது எங்களுக்கும் தெரியும். இவ்வளவு தத்துவம் பேசுறியே, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு உன் வீட்டுக்கு என்ன சாப்பிட கூப்பிட்டிருக்காடா? இல்ல ஒரு வார்த்தைக்கு சாப்பிட்டீங்களா சித்தப்புன்னு கேட்டிருக்கேடா? சரி சித்தப்பு, இனிமே எங்க கண்டாலும் சாப்பிட்டீங்களான்னு கேக்குறேன். ஆனா இன்னைக்கு மட்டும் நம்ம வீட்டை சாப்பிட்டு போறேன். அது என்னது இலையாது? கொண்டாங்க. அடேங்க அப்பா, இங்க வா. என்ன 4 அடி 2 அங்குலம் ஓ சைஸ்க்கு ஒரு இலை வாங்கியிருக்க? இது என்ன சாப்பிடவா இல்ல விரிச்சு படுக்கவா? 2 தான். 2க்கு இதுலயே போயிடுவா? அடிங்க. எடுத்து பேச. எடுத்து பேச. இந்தாயா வீட்டு வரு. ஏய், வீட்டு வரி கேட்டா உண்டியல கொடுக்கற காசுங்கடா. குளிக்கி பாரு. வா வா வா. ஏய், என்னடா வா வா. இதுல இருந்து எப்படி காசு எடுக்கிறதுனா? இவனுங்க கிட்ட வரி பணம் வாங்குறதுக்குள்ள நமக்கு வயசாயிடும். மாமா என்ன புள்ள இங்க? அட என்ன புள்ள புதுசா வைக்கப்படுற? பட்டாளத்துக்கார மாமா தான் சொல்லுச்சு, உன்னை பார்த்த உடனே வெக்கப்பட சொல்லுச்சு. அதான் வெக்கப்பட்டுட்டு போலாமேன்னு வந்தேன். எப்படி இருக்கு மாமா வெக்கம்? ஐயோ, நீ வைக்கப்படுறத பார்த்தா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு புள்ள. பிச்சி என் கண்ணே பற்று போல் இருக்கு. பேச்சி நாங்க 2 கண்டிஷன் போடுவோம், அதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டா உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும். ஓகே? என்ன சொல்லுங்க? நம்பர் 1, கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க உடம்ப நீங்க குறைச்சிக்கணும். சொல்லுங்க சார். நம்பர் 2, கல்யாணத்துக்கு பின்னாடி பேச்சுக்கு ஊசி இல்ல ஊசி போடவே கூடாது. ஓகே? ஏன் சார், புள்ளையாவது பெத்துக்கலாமா? அது உங்க இஷ்டம். வாங்கடா போலாம். வர என்னடா? ஆமா, நாங்க வர்றப்ப ஏதோ உண்டியல் நோண்டிட்டு இருந்தியே, வாட் ப்ராப்ளம்? உண்டியல்ல இருக்கிற காசு எடுக்க முடியல, அதான் நோண்டிட்டு இருக்கேன். அதை என்கிட்ட கொடுங்க. கொடுத்தா ஓடிடுவிய? கொடுங்க. இப்ப
மாங்க மாங்க அடி இவனுக்கு இருக்கிற ஐடியா எனக்கு இல்லையே. ஐயோ அம்மா மாடசாமி கிட்ட வரி வாங்க சொன்னேன், வாங்கினியா? முதுகுல வரி வரியா கொடுத்தாங்க. என்னடா சொல்ற? அரைக்கால் டவுசர் போட்டவனுக்கு வரி கொடுக்க மாட்டேன், முழுக்கால் டவுசர் போட்டவன வர சொல்லுன்னாங்க. சரி வா போலாம். அங்க போதப்பா, என்ன அடி பின்னி எடுத்துட்டாங்க. இளமை இதோ இளமை இதோ இளமை இதோ இதோ. நல்லா கேட்டுக்குங்க சார். 40 நாட்கள் இந்த லேகியத்தை தொடர்ந்து சாப்பிட்டா நரை திரை மூப்பு நீங்கி இளமை திரும்பும், நரம்பு முறுக்கேறும், கலர்ல கமல் மாதிரியும் சுறுசுறுப்புல சூப்பர் ஸ்டார் ரஜினி மாதிரியும் வரலாம். 40 நாள் சாப்பிட்டா தான் இளமை திரும்புமா? ஒட்டு மொத்தமா ஒரே நாள்ல சாப்பிட்டா இளமை திரும்பாதா? இது அந்த கம்பெனிக்காரனுக்கு தெரியாது போல இருக்கு. எதுலயுமே நம்ம டைத்தை வேஸ்ட் பண்றது பிடிக்காது. நாளைக்கு பொழுது விடிஞ்சா நம்மளோட இளமை அழகு எல்லாமே சிகப்பிக்கு தெரிஞ்சு போயிரும். அப்புறம் லவ்வோ லவ் தான். சிகப்பி எத்தனை அழகு 20 வயதினிலே, லவ் லவ் எத்தனை கனவு எங்கள் கண்களிலே, ரிம் ஜிம் எத்தனை மலர்கள் பருவத்தின் தோட்டத்திலே, டிங் டாங் எத்தனை மணிகள் இதயத்தின் கோயிலிலே. சித்தப்பு சித்தப்பு, அறிவு கிட்ட நாயே, 5 லட்சம் ரூபாய்க்கு செட்டு போட்டு கலர் கலரா கனவு கண்டுட்டு இருக்கிற கிழவி எல்லாம் கோமரி ஆகிற நேரம் பார்த்து கலந்து தலை விட்டு கருத்துட்டியடா. அது இல்ல சித்தப்பு, நம்ம பக்கத்து ஒரு பழனிசாமி இல்ல, ஏதோ இளமை ஆடணும் லேய வாங்கி சாப்பிட்டானா, திடீர்னு செத்து போயிட்டான். ஓ, 1000 வசதிகள் வீட்டுல இருந்தாலும் இந்த அவுட் சைடு போற சுகமே சுகம்டாப்பா. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு சாப்பிட்டீங்களா சித்தப்புன்னு கேட்டிருக்கேடா. என்ன சித்தப்பு சாப்பிட்டீங்களா? ஐயோ சித்தப்பு சித்தப்பு, ஏண்டா உனக்கு என்ன திமிர் இருந்தா இந்த இடத்துல வந்து சாப்பிட்டீங்களான்னு கால் பண்ணி கேப்பியா? சித்தப்பு ஏன் அடிக்கிறீங்க? யார் நடுவுல அடிக்கிறீங்க? எதுக்கு பாட்டி ஒரு அடிச்சிட்டு இருக்கீங்க? நீங்களும் இந்த நியாயத்தை கேளுங்க. இவர் தான் எங்க பார்த்தாலும் சாப்பிட்டீங்களான்னு கேட்க சொன்னாரு, கேட்டேன் தப்பா? சாப்பிட்டீங்களான்னு கேட்டது தப்பு இல்லைங்க, அதுக்கு ஒரு இடம் பொருள் ஏவல் வேண்டாங்களா? நான் எங்க இருந்து வர்றேன் அங்க பாருங்க, கக்கூஸ் கூட்டு இருந்து வர்றவனை பார்த்து சாப்பிட்டீங்களான்னு கேட்டா என்னையா அர்த்தம்? நான் என்னமோ ஆரிய பவன் ஹோட்டலுக்குள்ள பூந்து இட்லி வடை போண்டா பூரி கிழங்கு நிறைய தின்னுட்டு ஏப்ப விட்டு வர மாதிரி கேக்குறானே, என்ன திமிரு இருக்கணும்? சித்தப்பு என்ன நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டாலும் அடிக்கிறீங்க, கேட்டாலும் அடிக்கிறீங்க. நீ வீட்டுக்கு வாடி, உனக்கு நிறைய நிறைய குடுக்குறேன். கல்யாணத்துக்கு 1 வாரம் தான் இருக்கு. சினிமா அலைஞ்சிட்டு இருந்தா கல்யாணம் எல்லாம் யார் பாத்துக்கிறது? சும்மா இருப்பா, கல்யாணத்துக்கு 1 வாரம் இருக்குல்ல, இந்த படத்தை ஒரே நாள்ல தூக்கிடுவான். நான் பட்டாளத்துல பார்த்து ஹிந்தி படம், இன்னைக்கு தான் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. ஆஹா, என்ன பாட்டு, என்ன மியூசிக்! ஓ கையா ஓ கையா ஓ மஞ்சி ஓ நெஞ்சி ஓ கையா ஓ கையா ஓ கையா. ஏட்டையா எங்கய்யா? சித்தப்பு, சைக்கிள்ல லைட் இல்ல, இதுல டபுள்ஸ் வேற, இறங்கி நடந்து வாங்க. ஆட சும்மா இருப்பா, தெருப்புறதா லைட் இருக்குது, அப்ப நம்ம சைக்கிள் வேற வச்சுக்கணுமா என்ன? அவர் இருக்கிற வரைக்கும் அடுத்த மூக்குல ஏறிக்கலாம். இறங்க. இந்நேரத்துல போய் யார் மூக்குல பண்ண ஏறது? இறங்குங்க. ஆட என்னங்கப்பா, ராத்துல கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு இல்ல போகையோ யோகையா. சைக்கிள் நிப்பாட்டையா? என்னையா சைக்கிள் லைட் இல்லாம வர்ற? என்னையா சிரிக்கிற? நானாவது சைக்கிள்ல லைட் இல்லாம வரேன், பின்னாடி ஒருத்தர் சைக்கிளே இல்லாம வர்றான். சைக்கிள் இல்லாம வரானா? ஆமா. நீ போ, அவன் நான் பாத்துக்கிறேன். ஓ கையா ஓ கையா வாங்கையா ஏட்டையா. ஐயா, அவனா சைக்கிள்ல லைட் இல்லாம போறான், நீ சைக்கிளே இல்லாம பாட்டு வேலை பாடுறியா? இது எவ்வளவு பெரிய தப்பு. தப்புதான். உங்களுக்கு தெரிஞ்ச லா படி பார்த்தா கூடி சீக்கிரம் நீங்க ஜட்ஜ் ஆகிடுவீங்க.
ஊதையா ஊதையா ஊதையா. ஏய் ஏய் எங்கடா மூச்சரைக்க விடுற? மேல தெருல புலி வந்திருக்கு. அவசரமா எங்க ஆத்தா கிட்ட சொல்ல போறேன். மேல தெருவுல புலியா? சித்தப்பு, உங்க துப்பாக்கிக்கு வேட்டை வந்துருச்சு. புலிப்போருக்கு போற நீங்க வெற்றியோட தான் திரும்பணும். நீங்க திரும்பி வரும்போது உங்களை நான் புலியோட தான் பார்க்கணும். கவலைப்படாத சிகப்பி, முன்வைத்த காலை பின் வைப்பது எங்கள் பரம்பரையிலேயே கிடையாது. நான் புலியோடு தான் வருவேன். ஜெய் ஜக்கம்மா. வெற்றியோட வாங்க. பாத்தீங்களா சித்தப்பு, தெருவே காலியா கிடக்கு. புலி பந்திட்டு எல்லாம் வீட்டுக்குள்ள கிடக்காங்க. புலி என்னடா புலி? ஒரே போல ஸ்மார்ட் அவுட் பண்ற பார். சித்தப்பு ஒரு கண்டிஷன், தோலை நீங்க எடுத்துங்க, புலி பல்லைய கிட்ட கொடுத்துருங்க. புலி மசர கூட உனக்கு கொடுக்க மாட்டேன். நான் அப்படியே பாடம் பண்ணி ஞாபகம் வீட்டுல வைக்க போறேன். எங்கடா புலி? சீக்கிரம் சீக்கிரம். Hey, come on, Tiger, come on, Tiger, come on, அது நாயே. Hey, பூனை. Come on, come on, come on, come on, come on. Oh, not this side. எங்க போச்சு? சித்தப்பு, இங்கதான் ஒரு மணி சத்தம் கேக்குது. புலி இங்கதான் பதுக்கி இருக்கணும். ஊருக்குள்ள புலி வந்துச்சுன்னா அவன் பயந்து ஓடிட்டு இருக்கான். புலி நக்குனால நீ செத்து போயிடுவ. உனக்கு புலி மாதிரி ஒரு குழந்தையா? தப்பு தப்பா காட்டுறேன். ஓடியாங்க ஓடியாங்க. சித்தப்பு, இங்கதான் புலி வாசனை அடிக்குது. பக்கத்துல தான் பதுங்கி இருக்கும். பார்த்த உடனே சுடு புலி. ஐயோ சுட்டாங்க சுட்டாங்க சுட்டாங்க. புலி புலி, நீ எங்க புலி? பயப்படாம சொல்லு, நான் இருக்கேன். பயப்படாம சொல்லு, நான் இருக்கேன். இல்ல நீங்க இருக்கீங்க. இதுக்குள்ளதாங்க இருக்கு. உங்களுக்கு எத்தனை கிலோ வேணும்? அட பாவிங்களா, புலி அடிச்சு கறியாக்கி அதை கிலோ கணக்கில் விற்க ஆரம்பிச்சிட்டீங்களா? கொட்டை எடுத்தது வேணுங்களா கொட்டை எடுக்காது வேணுங்களா? ஓ, அத வேற எடுத்துட்டீங்களா? ஐயோ குழப்புறீங்களே. இது குழம்பு புளிங்க. என்னது குழம்பு புலியா? இங்க ஒரு குழப்பு புலிய கூட இருக்கிறான். ஏண்டா காட்டு புலிய காட்டுறான்னா வீட்டுல பொம்பளைங்க கரைக்கிற புலிவா காட்டுற? உன்ன படா புலிப்பாண்டி, என்ன இந்த பக்கம்? அண்ணன் இருக்காரான்னு பார்த்து போலான்னு வந்தேன். என்ன துப்பாக்கி தொடச்சிட்டு இருக்கீங்க? இத தொடறதுக்கெல்லாம் ஒரு விவசாய வேணும். இதுக்கெல்லாம் ஒரு ஹிஸ்டரி இருக்குடா. என்ன நாய் பல்ல கட்டிட்டு திர அத்திரடா. சித்தப்பு, என்ன பத்தி எது வேணாலும் பேசுங்க. இந்த பல்ல பத்தி மட்டும் பேசாதீங்க. இதுக்கு ஒரு வரலாறே இருக்கு. ஆமாடா, இது ஒரு பெரிய அலெக்சாண்டர். இதுக்கெல்லாம் ஒரு வரலாறு. என்னடா வரலாறு? இந்த வரலாறு கேட்டா உங்களுக்கு புல்ல அரிச்சிரும். புல்லரிக்கிறது பல்லரிக்கிறதெல்லாம் அப்புறம் பாப்போம். சொல்லு. 25 வருஷத்துக்கு முன்னாடி பிளாஸ்பேக் ஆரம்பமா? ஆமா. நம்ம ஊர் கரும்பு காட்டுக்குள்ள ஒரு ஒண்டி புலி சுத்திடுச்சு. அது ஆட்ட அடிக்கிறதும் மாட்ட அடிக்கிறதும் அட்டாசம் பொறுக்க முடியல. இந்த ஊர்ல எவனுக்குமே துணிச்சல் வரல. எங்க அப்பாவுக்கு துணிச்சல் வந்தது. துப்பாக்கி எடுத்தாரு, சல்லுன்னு போனாரு. கூட எங்க ஆத்தா போச்சு. ஏன் கொப்பனுக்கு சுட தெரியாதா? அது இல்ல சித்தப்பு, பாவம் எங்க ஆத்தா. என்ன நான் கேட்க கூடாது கேட்டேன்னு நீ அழுகிற? நீ எங்க ஆத்தா நிறமாத கற்பிணி. வகுத்துக்குள்ள நான் இருந்தேன்னா எங்க ஆத்தா தலை மேல பானை இருந்துச்சு. எதுக்கு? புலிய சுட்டாத பாறைக்குள்ள போடுறதுக்கு. வேட்டை பாம்பு தண்ணி வைக்கும்ல, அதுக்குதான். இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. நான் பயப்படல, நீ தைரியமா சொல்லு. என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட்? புலி சத்தம். நீதான் கோத்தா வயித்து கூட்டிருந்தியா? உனக்கு எப்படி சத்தம் கேட்டது? எங்க ஆத்தா சொல்லிச்சுல. கோத்தா ஒண்ணு விடாம சொல்லிட்டாளா? புலி பக்கத்துல வந்துச்சு. எங்க அப்பா புலிய பாக்குறாரு, துப்பாக்கியும் பாக்குறாரு, எங்க ஆத்தாவையும் பாக்குறாரு. எந்த பக்கம் ஓடலான்னா? இல்ல, இதுல இருந்து தோட்டா வெளியே வரல. எங்க அப்பா புலிய சுட்டுட்டாரு. புலி சுருண்டு விழுந்துருச்சு. சத்தம். புலி குட்டி போட்டுருச்சா? இல்ல, நான் பிறந்துட்டேன். நீ அந்த இடத்துல பிறந்துட்டியா? ஆமா. ஆனா எங்க அப்பாவும் எங்க ஆத்தாவும் என்ன பார்க்க மாட்டேன்னு ஓடி போயிட்டாங்க. இப்படி பேய் மாதிரி பிறந்தா எந்த தாய் தகப்பன் தான் உன்னை பாப்பாங்க? அதான் அன்னைக்கே ஓடிட்டாங்க. அதுல சித்தப்பு, ஒரே கூடி நின்னு அதிசயமா என்ன வேடிக்கை பார்த்தாங்க. பின்ன பார்க்க மாட்டாங்க? இப்படி ஒரு சனியம் பிறந்துருச்சே, இது எப்படி சாகடிக்கலாம்னு பாத்துருப்பாங்க. இந்த இடத்துலதான் புலிக்கு எனக்கு சென்டிமெண்ட் வந்துச்சு. புலி எனக்கு பால் கொடுத்துச்சு. அன்னையில இருந்து எனக்கு புலிப்பாண்டின்னு பேரு. இவர் பெரிய ஐயப்ப சாமி. புலி வந்து மண்டி போட்டு இவருக்கு பால் கொடுத்தது. டேய் படுவா, இந்த பல்ல அத்தறிஞ்சிட்டு நாய் பல்ல கட்டிக்கிட்டு நாளையில இருந்து நீ நாய் பாண்டின்னு பேரை மாத்தி வச்சுட்டு அலையிற. இவ்வளவு வீரமா பேசுறீங்களா? புலி வந்தா சுடுவீங்களா? காட்டுறா புலிய. 10 அடி தூரத்துல புலி இருந்தாலும் சரி, பக்கத்துல வந்தாலும் சரி, இப்படியே மண்டை செதற அளவுக்கு சுடுறேன். ஒரு நாளைக்கு புலி வரத்தான் போகுது. அப்ப உங்க வீரத்தை கட்டுக்க. இந்த சாமி ஊருக்குள்ள ஒரு பெரிய மனுஷனு கூட காணா. எல்லாரும் எங்க போயிருக்காங்க? நம்ம ஒரு ஆஸ்பத்திரி புதுசா ஒரு டாக்டர் அம்மா வந்திருக்காங்க. எல்லாம் உங்களை பார்க்க போயிருப்பாங்க. ஆமா, டாக்டர் அம்மாவுக்கு என்ன வயசு இருக்கும்? என்ன ஒரு 20-25 வயசு இருக்கும். அது ஏன் நீ கேக்குற? உன் வேலையை பாரியா? சாப்பாடை கொண்டு வாத்தா.
அட பாவி மனுஷா, சாப்பாட கொண்டு வர சொல்லிட்டு எங்க போயிட்டாரு? ரொம்ப நாளா மருத்துவ வசதியே இல்லாம இருந்த நம்ம கிராமத்துக்கு அரசாங்கத்துல இருந்து ஒரு டாக்டர் அனுப்பிச்சிருக்காங்க. நீங்க எல்லாம் அவங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு பஞ்சாயத்து போர்டு சார்பா நான் கேட்டுக்கிறேன். ஐயா ராசையா, என் பொண்ணான கண்ணெல்லாம் எரியுது ஐயா. டாக்டர் காட்டியா? வராங்க, வந்துகிட்டே இருக்காங்க. நான் தான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற கம்பவுண்டர். டாக்டர் அம்மாவுக்கு வலக்கை அண்ட் இடக்கை. உட்கார்றா உலக்க. ராசையா, கண்ணெல்லாம் எரியுது ஐயா. டாக்டர் அம்மாவை காட்டியா? என்னய்யா எங்க அம்மாவை பார்த்தா சினிமாவில் வர சிலுக்கு மாதிரி இல்ல? சிலுக்கும் இல்ல கிழக்கும் இல்ல, அங்க போய் குலுக்கியா ஒண்டி இல்ல. டென்ஷன் பண்றீங்களா பார்க்க விடாம? டாக்டர் அம்மா என்ன பண்றாங்க? சாமி கும்பிடுறாங்க. கும்பிடட்டும். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மேரி. என் பேரு மாறிங்க. என் பேர் ரங்கசாமிங்க. என் பேரு சுப்பிரமணியங்க. நான் இந்த ஊருக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். எஸ்பெஷலி இந்த மலைகள், பசுமையான வயல்கள், அமைதியான சூழ்நிலை, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாத்தையும் விட உங்க இன்னசென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரியலி ஐ லைக் இட் வெரி மச். ஏழை பணக்காரன், ஜாதி, மதம் இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். எம்மதமும் சம்மதம்னு நினைக்கிறவனா தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும்னு ஜீசஸ் சொன்னாரு. அது மாதிரி உங்களுக்கு ஒரு குறைன்னா அது பகலா இருந்தாலும் சரி, ராத்திரியா இருந்தாலும் சரி, நீங்க எப்பவும் வந்து என்ன சந்திக்கலாம். என் வீட்டு கதவு உங்களுக்காக எப்பவும் திறந்தே இருக்கும். அதனால உங்களுக்கு சேவை செய்ய எனக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுப்பீங்களா? உங்க வாழ்த்துக்களுக்கு நன்றி, வணக்கம். குத்துங்க. போட்டாச்சு போங்க. போட்டீங்களா? நீங்க வச்சதும் தெரியல, எடுத்ததும் தெரியல. அப்படியே இந்த கையில ஒரு குத்துங்களா? கம்பவுண்டா சரி வாங்க போலாம். வாங்க சொன்ன கேளுங்க. வாங்க இருங்க, உங்களை பாத்துட்டு வாங்க. இருங்க டாக்டர்மா, உங்களை பாத்து போறேன். டாக்டர்மா உங்க இஷ்டம், எங்க வேணாலும் குத்துங்க. காந்தி, இந்த மருந்தெல்லாம் எடுத்து உள்ள வைப்பா. சரிண்ணே. பாண்டியா, ராசையா வந்துட்டான். டாக்டர் அம்மா இனிமே நம்மளை சரியாவே கவனிக்க மாட்டாங்க. மாறி, அதுக்கே நீ நம்பியார் மாதிரி ஆயிட்ட. நாளையில இருந்து நீயும் சைக்கிள்ல வா, பேண்ட் போட்டுக்க, அப்புறம் பாப்போம். ட்ரை பண்ணி பாக்குறேன். ஓய், என்ன ஆடிட்டு இருக்க? ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா இருந்த டாக்டர், அந்த மாட்டு ஊசி எடுங்க. ஒண்ணு இல்லையா, நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான். டாக்டர், நீங்க கேட்ட மருந்தெல்லாம் பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு வந்துச்சு. அத நான் எடுத்துட்டு வந்திருக்கேன், சரியா இருக்கான்னு பாருங்க. அப்புறம் மேட்டுப்பட்டியில தடுப்பூசி போடுறதா தண்டோரை அடிக்க சொல்லிட்டேன். மிஸ்டர் ராசையா, நெத்தியில என்ன காயம்? எது? ஓ இதுவா, நம்ம சம்சாரம் முழுகாம இருக்கால, அவளை அந்த தண்ணி கண்ணி எல்லாம் தூக்க விடுறதுல நான் தான் போய் தூக்குவேன். அது தூக்கும் போது வழுக்கி விழுந்துச்சு, அதான் விஷயம். ஆத்தா அந்த காப்பி பொடியும் சீனியை வச்சு அமுக்கி விட்டுருச்சு. என்னங்க படிச்ச நீங்களே இப்படி காஃபி பொடி சீனி வச்சா செப்டிக் ஆயிரது? ரூமுக்குள்ள வாங்க, ட்ரெஸ்ஸிங் பண்ணி விடுங்க. ஐயோ வேணாங்க. பரவாயில்ல வாங்க. என்னது, ரூமுக்குள்ள ட்ரெஸ் பண்ண போறாங்களா? என்ன சொன்ன? எனக்கு டென்ஷன் ஆகுது. எனக்கு பிரஷர் ஏறுது. படுங்க, மேல ஏறி போடுங்க. படுக்க சொல்லி துணிய மேல போட்டு மூடிட்டு நம்மளெல்லாம் புலம்ப வச்சுட்டாங்களேயா. நான் ரொம்ப டென்ஷன் ஆகுறேன்யா. ராசையாவும் டாக்டர் அம்மாவும் உள்ள என்னையா பண்ணுவாங்க? இதத்தான் பண்ணுவாங்க. காதை கொடு. நான் அப்பவே சொன்னேன், கல்யாண வீட்டுல ஓசி சாப்பாடு கிடைக்குது, அதிகமா சாப்பிடாதான்னு. கேட்டியோ? வயிற்று கலக்கிடுச்சு. உன்னோட சேர்ந்து நானும் கெட்டேன். இதோட 3 முறை ஆயிடுச்சு. கலகலன்னு வெளியே போறது வகுத்துக்கு நல்லதுன்னு. புழு பூச்சிலாம் செத்து போகும். பேசாம இருங்க.
என்னண்ணே பேச்சு முச்சே இல்ல முடிச்சிட்டீங்களா? முடிச்சுட்டேன்டா, சீக்கிரம் வந்து தொலைடா. நீ அந்த சக்கரத்துல காத்த பிடிங்க விடு. என்னண்ணே முடிச்சிட்டீங்கன்னு நினைச்சேன், சத்தம் கேக்குது. ஐயோ அம்மா, என்ன புசு புசுன்னு சத்தம் கேக்கு? பாம்பு கம்பு படம் எடுத்து நிக்குதான்னு பாருங்க. பாம்பு மட்டும் இல்லடா, நீ வர்றதுக்குள்ள பாமே வெடிக்க போகுது. என் பாட்டு காணும். நல்ல வேலை நான் தப்பிச்சேன். நம்ம ஊர்ல வரவ குரங்கு தொல்லை அதிகமாயிடுச்சு. டேய் புலிபாண்டி, என் பேண்ட் அந்த பக்கம் இருக்கான்னு தேடி பாடுறா. ட்ரை பண்றேன். நம்ம பேண்ட் அங்க இருக்கு. அப்பா நல்ல வேலை, பேண்ட் கிட்ட கிழிக்காம குரங்கு பேண்ட் விட்டுட்டு போயிடுச்சு. ஐயோ கம்பளி பூச்சி. எல்லாம் ஓ வேலைதானா? ஏய் இந்தாடி. என்னடி மச்ச கண்ணு வாங்காம குறுகுறுன்னு பாக்குற? இல்ல எங்கேருந்து போகும்போது சின்ன வயிறோட போனேன், இப்ப பெருசா இருக்கே, அங்க நிறைய சாப்பிடுவியா? கல்யாணம் ஆயிட்டா எல்லாருக்கும் வயிறு பெருசா தாண்டி ஆகும். எங்க மாமனுக்கு கல்யாணமே ஆகல, அவருக்கு மட்டும் வயிறு பெருசா இருக்கே. நீ முதல்ல உன் மாமனை கல்யாணம் பண்ணு, அப்புறம் அவருக்கு சிறுசாயி உனக்கு பெருசாயிரும். என் கூட சமைஞ்சவ நீ. நான் கல்யாணம் பண்ணி பேறுகாலத்துக்கே வந்துட்டேன். நீ இன்னும் ஒரு விவரம் தெரியாம சின்ன பசங்களோட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்க. அம்மா என்ன வெள்ளி, என்ன ஆச்சு? பையன் வகுத்துக்குள்ள உதைக்கிறான். உதைக்குதா? எங்க பாப்பா. புள்ள உதைக்கிற சத்தமே கேட்கலையே, ஏதோ கடா மூடாததான் கேக்குது. அடி புள்ள உண்டானவளுக்கு தாண்டி புள்ள உதைக்கிறது தெரியும். நீயும் கல்யாணம் முடிச்சு பாரு, உன்னையும் உதைப்பான். உதைச்சா புள்ள மண்டையில நறுக்குன்னு கொட்டிட மாட்டேன். ஐ நதியா வளையல், ரேவதி வளையல், கண்ணாடி வளையல். என் வள்ளி எனக்கும் புள்ள உண்டானா இவ்வளவு நிறைய வளையல் போடுவாங்கல்ல? போடுவாங்கடி. இரு வர. எங்க போற? என்னடி இது? புள்ள உதைக்குது. ஐயோ சரி சரி வா வந்து படு. நான் படுக்க மாட்டேன் போ. என்னடி வேஷம் இது? ஐயோ சொன்ன கேளுடி, என் புள்ள சிரிச்சுட்டான் போதும். நீ தூக்க வருதுன்னு சொன்ன, போய் படு. படு அண்ணா, நான் கொலைக்கு போயிட்டு வரேன். அப்புறம் சித்தப்பு கல்யாணம்லாம் நல்லபடியா முடியுது, சாப்பிட போலாமா? இப்பதான் கல்யாணம் முடிஞ்சு ஊர்வலமா போயிட்டு இருக்காங்க, அதுக்குள்ள சோத்துக்கு அவசரம். எங்கடா வாழை மரம் கட்டுவாங்க உட்கார்ந்து திங்கலாம்னு அலையறியா? ஏயா ராசையா, இவன் கூட எப்படியா வேலை செய்யற? என்னடா அது? பூ சித்தப்பு பெரிய நேரு பரம்பரை, தயலி சட்டையில ரோசா பூ குத்தாம வெளியே வரவே மாட்டாரு. இப்படிதான், நான் பூ வச்சாலும் பிடிக்காது, புளியில போட்டாலும் பிடிக்காது, தலையை பிளிச்சு பண்ணாலும் பிடிக்காது. தலையை என்ன பண்ண? பிளிச்சு. அதுக்கேண்டா மூஞ்சில எச்சி துப்புற? நல்லா இருந்த தலைமுடிய ப்ளீச் பண்றேன்னு இப்படி கழுத குட்டி மாதிரி ஆகியிருக்காயா? இப்படித்தாயா ஊருக்குள்ள ரொம்ப போய, இங்க கொஞ்சம் ப்ளீச், இங்க கொஞ்சம் ப்ளீச், இங்க கொஞ்சம் ப்ளீச், பிச்சைக்கார எச்சி துப்புற மாதிரி வச்சுட்டு அலையிறானுங்க. இவனுக்கு திருந்தவே மாட்டானுங்க. மொத்தத்துல என்ன அழகா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காதே? இங்க பாரு, முகூர்த்த நாள் அதுமா என்ன கொலகாரன் ஆக்கிடாத. போயிடு போயிடு. டேய் நில்றா.
என்னடா அது? இல்ல சாப்பாட்டுக்கு. ஏன்டா இவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்றனா? இலவோடு சோறு போட மாட்டான். என்ன கேவலப்படுத்த? என்னடா வழியை மறைச்சிட்டு நிக்கிறீங்க? பேச்சியம்மால எங்க கூட சேர வேணாம்னு சொல்லி ஏன் அடிச்ச? எலை சுண்ணாம்பு, அவன் பொண்டாட்டிடா. அவளை அடிப்பேன் மிதிப்பேன் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதை கேட்க நீ யாரா? மனிதன். யா யா நேத்துல இருந்துதான் பேச்சியம்மா உங்க பொண்டாட்டி. ஆனா எங்க நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அவ எங்க தோஸ்த். என்னடா அவங்க என் தோஸ்து? இத்தனை நாள ஒழுங்கா ஸ்கூலுக்கு போகாம கழுதைய விரட்டுறதும் எருமை மேல போறதும் தோப்பு துறவெல்லாம் சுத்திட்டு இருந்தீங்க. அதெல்லாம் அவ கல்யாணத்துக்கு முன்னாடி. இப்ப அவ கல்யாணம் ஆனவ. அப்ப இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்? மயிலே மயிலேன்னா இரவு போடாது, நாம தான் பொடுங்கணும். கரெக்ட். பக்கல் 3 பேர் வயசு கூட்டினாலும் என் வயசு இருக்காது. இறங்குனா டவுசர் காணாம போயிடும். போங்கடா. பேச்சியம்மாவுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா நாம செய்யற தப்பு தப்பே இல்ல. தளபதி என்ன மப்பேறி போய் தெரியுறீங்களா? இறங்குனால பாரு. இறங்க விட்டுருவானா இந்த தளபதி? பேசி இந்த பத்தியா உனக்குதான். இந்த மாதிரி பிபி ராட்டனம், இந்த மாதிரி தம்பூரா, இந்த மாதிரி உனக்கு இந்த கடல்ல உருண்டை முறுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா எடுத்துக்க. 1000 தான் நமக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் அத நாமளே 4 செவத்துக்குள்ள பேசி முடிச்சுக்கணும். ஏதோ மாமே ஆத்திரத்துல காலையில ஒண்ணு லேசா அடிச்சுட்டேன். அத போய் இந்த சின்ன பசங்க கிட்ட சொல்லாமா? இந்த பாரு மாமா மண்டைய உடைச்சிட்டானுங்க பாவிங்க. அதை விடு. எதுக்கு அந்த அருவாமனை கத்தி எல்லாம் வச்சிருக்க? அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு மாமா பக்கத்துல வா. நேத்துதான் தூங்கிட்ட. இன்னைக்கு நம்ம 2 பேரும் ஜாலியா ஒன்னா விளையாட்டு விளையாடலாமா? நீ போய் உங்க அம்மா கூட விளையாடு போ. நோ 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 நோ, இது நீயும் நானும் விளையாடுற விளையாட்டு. கம் அண்ட் சிட் மை பக்கத்துல. கம் பா. ஐயோ 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 ஐயோ. ஏய் உங்க ஆட்டோட கறிகறி போட்டு வளர்க்கல? வராத, போயிடு. கிட்ட வந்த அருவாமனையில வெட்டிடுவேன். வெட்டிடுவியா? உன் மனசுல என்ன தாண்டி நினைச்சிட்டு இருக்க? ஏடி கட்டிட்டு வந்த உடனே வெட்டுற அளவுக்கு நான் என்னடி பாவம் பண்ணேன்? இந்த பாரு நான் 2 நாளா படுற அவசரம் அந்த காடுக்கு தான் தெரியும். ஆமா இந்த பாரு நான் உன் புருஷன், நீ என் பொண்டாட்டி. பிரச்சனை பண்ணாம நான் சொல்ற மாதிரி ஒத்து போயிடு. என்ன நான் சொல்றேன்? ஐயோ முத்தமா இன்னைக்கு மில்லுல நைட் ஷிஃப்ட் இல்ல, நைட்டு பூரா உன் கூட தான் இருக்க போறேன் முத்தமா. சும்மா இருங்க. இவங்க வேற என் மூட் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. பாத்தியா 3 பிள்ளைங்க பெத்ததுக்கு அப்புறமும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. நீயும் இருக்கிய. தாங்க முடியலையே. இதுக்கு மேல சத்த முடிய கொன்னுடுவேன். ஆண்டவனே எனக்கு 5 ஏக்கர் நஞ்ச கொடுத்த, 6 ஏக்கர் புஞ்ச கொடுத்த, அரசாங்கத்துல உத்தியோகம் கொடுத்து ஆயிரக்கணக்கில் சம்பளமும் கொடுத்த, அழகான பொண்டாட்டியும் கொடுத்த, 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட்.